ஒரு குட்டி கதை கேட்கலாமா? மதுரையோட எல்லையில் இருக்கும் மடப்புறத்து காளியம்மனோட கதை தெரியுமா? ஒரு தடவை பயங்கரமான பிரளயம் ஏற்பட்டு மதுரை முழுவதும் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டிருந்துச்சு. அப்பொழுது மதுரையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது மீனாட்சியும் சொக்கநாதரும். அன்னை மீனாட்சி அம்மன் சிவபெருமானிடம் வெள்ளத்தால் மதுரை முழுவதும் சூழப்பட்டிருக்கு, இதனால எனக்கு எல்லை தெரியல, எனக்கு எல்லையை காட்டுங்கன்னு சொல்றாங்க. உடனே சிவபெருமான் ஆதிசேஷனை எடுத்து போடுறாரு. அதன் உடலை மதுரையை வளைத்து மதுரையின் எல்லையாக ஆதிசேஷன் நிற்கிறாரு. மேற்கே திருவேடகமும் தெற்கே திருப்பரங்குன்றமும் வடக்கே திருமலஞ்சோலையும் வகுத்த சிவபெருமான் கிழக்கில் ஆதிசேஷனுடைய படையையும் வாளையும் ஒன்று சேர்த்து எல்லை காட்டினார். அதனால் இந்த இடத்திற்கு படப்புறம் என்று பெயர் வந்தது. அதுவே காலப்போக்கில் மடப்புறம் அப்படின்னும் ஆகிருச்சு. ஈசன் தன் கைகளால் ஆதிசேஷனை இருக்க கட்ட ஆதிசேஷனோட வாயிலிருந்து விஷம் வெளிவந்தது. மக்களை காப்பாற்றுவதற்காக அம்பாள் அந்த விஷத்தை உன்று ஆங்கார ரூபிணியாக காளியாக எழுந்தருளினார். அவள்தான் மடப்புறத்து காளி.